காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். எனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டுமென்ற விருப்பம் தாவீதுக்கு இருந்த போதிலும் அதை கட்டும் அந்த நற்பணி சாலமோனுக்கே கிட்டியது. ஏனெனில் தாவீது ஒரு யுத்த புருஷன், அநேகருடைய இரத்தத்தை சிந்தினவன். என் மகனே, மகளே, எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய். ஆனால் உன் கைகளில் சுத்தம் தேவைப்படுகிறது. உன் வாழ்க்கையில் பூர்ணமான கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. என் வசனமாகிய வெளிச்சம் தேவைப்படுகிறது. உன்னுடைய ஜப அறை இருண்டு கிடக்கிறது. உன் வேத புத்தகம் தூசி படிந்து காணப்படுகிறது. உன் ஆவியில் அனலில்லை. எல்லா ஊழியர்களையும் குறை கூறும் ஒரு கொடிய பழக்கம் உன்னிடத்தில் இருக்கிறது. என் ஆலயத்தையும் என் ஊழியர்களையும் நீ உதாசீனம் செய்கிறாய். என் தசம பாகம் காணிக்கைகள் என் ஆலயத்தில் வந்து சேரவில்லை. உற்சாக மனதோடு என்னை சேவிக்கவில்லை. சுகபோக வாழ்வு வேண்டுமென்று பெரிதும் விரும்புகிறாய். அதற்காக ஓடி ஓடி உழைக்கிறாய். இன்றே மனம் திரும்பு, இனி காலம் செல்லாது. நீ வாழும் இந்நாட்கள் என் வருகையின் நாட்கள். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. நீ ஆதியில் என் மீது கொண்டிருந்த அன்புக்கு திரும்பு. உன் ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள். என் வாக்குதத்தங்கள் உன்னை உற்சாகப்படுத்தட்டும். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. ஆதார வசனம்: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன். வெளிப்படுத்தல் 2:5.